தமிழக மக்களுக்கு, வாக்களித்த மக்களுக்கு, ஆட்சியில் இருக்கின்றவர்கள் அவர்களுக்காக என்ன செய்யணுமோ அந்த திட்டங்களை செய்றாங்க. வாங்கின கடனுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி வேலை வாய்ப்பை தராததுனாலையும் வாங்கின கடனுக்கு இவ்வளவு பண்ணியிருக்கோம். நான் கேட்கறது, மத்திய அரசு 181 லட்சம் கோடி ரூபாய் வாங்கியிருக்கேன். நீங்க 10 ஆண்டு காலத்தில் 126 லட்சம் கோடி ரூபாய் வாங்கியிருக்கேன். 67 வருஷத்துல 55 லட்சம் கோடி. 40க்கு மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இருக்காங்க. இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்களை வித்திருக்கிய, கடன் 126 லட்சம் அதிகம் வாங்கியிருக்கிய. இவ்வளவும் வாங்கிட்டு எந்த நீங்க ஆட்சி செய்து, ஒன்றிய அரசும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்த மாநிலங்களுக்கு நிதியை அள்ளி கொடுக்கிறிய, எந்த வளர்ச்சியும் வரல. அப்போ அங்க தவறான ஆட்சி நடக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த பணம் தவறா செயல்படுதுன்னு அர்த்தம். நான் ஒன்றிய அரசுல உங்க மூலமா கேட்டிருந்தேன். 16 லட்சத்துக்கு மேற்பட்ட பணம் பெரிய தொழிலதிபர்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணிருக்கு. விவசாய கடன் தள்ளுபடி பண்ணல. நம்ம ஏழை பிள்ளைகள் படிக்கைக்கு வாங்கின கடன் தள்ளுபடி பண்ணல. பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணுகின்ற மாநில நம்ம ஒன்றிய அரசு. மாநிலங்கள் இவ்வளவு வளர்ச்சி அடைந்த மாநிலத்துக்கு கடனை தள்ளுபடி பண்ணலாமா? 1 லட்சம் கோடிய 16 லட்சம் ஒரு தனிநபருக்கு பண்றீங்க. ஒரு 50 பேருக்கு 16 லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணி, அதுலயே சொல்றாங்க தள்ளுபடி ரைட்டா பண்ண அந்த பெரும் முதலாளிகள் எல்லாம் எவ்வளவு ரைட்டா பண்ணிருக்கோ அப்படி 10 மடங்கு 100 மடங்கு சொத்து வச்சிருக்காங்க. அதை விசாரிக்கலாமே புலனாய்வு.